ஹாய் ஹலோ வணக்கம். ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் OnePlus 7 அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட சக்ஸஸரான OnePlus 7T வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தவரை நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கல OnePlus 7Tல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ப்ரீமியம் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கார்னிங் ஒரு ஸ்வைப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து அலுமினியமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் சாலிடாகவே இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்த அந்த வர்டிகல் கேமரா செட்டப் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு சர்க்குலர் கேமரா செட்டப்பாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்க்கையில் 8.1 mm தான் இருக்குது. ஸோ ரொம்பவே ஸ்லீக்காகவும் ரொம்பவே மெலிசாகவும் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இதோட வெயிட்னு பார்க்கும்போது 180 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ ஓவராலாக பில்டை பொறுத்த ரொம்பவே சால்டாகவும் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ராஸ்டி ப்ளூ வேரியண்ட் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பார்க்கல முன்னாடி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு ஃப்ளூயிட் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து சூப்பர் அமோலட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஃப்ளூயிட் அமோலட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வித்தியாசமே சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் சுமார் 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக ரொம்பவே ஸ்மூத்தாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த வாட்டர் ட்ராப் வாட்ச் வந்து இந்த வாட்டி 30% வந்து சிறிதாக்கியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் DCI P3 கலர் கேபிட் கோடிக்கு வந்து ரொம்ப ஈக்குவலாக வந்து கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ Amazon Netflixல வந்து இந்த வாட்டி வந்து நீங்கள் HDR கண்டென்ட் வந்து இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி OnePlus 7Tல ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனில் இல்லாமல் இந்த வாட்டி Snapdragon 855 ப்ளஸ் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 855 ஒரு ஓவர் கிளாக் வெர்ஷன் சொல்ல முடியும். ஏன்னா கோர்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டே டு டே ஜாஸ்ட் ஆகணும் கேமிங் ஆகணும் ஆல்ரெடி OnePlus 7 சூப்பராக இருந்துச்சு. இந்த OnePlus 7Tல இன்னும் அதிகமாகவே நல்லா வேகமாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா adrino 640 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். எந்தவித ஸ்டட்டர்ஸ் லேக்ஸ் இல்லாமல் கேமிங் வந்து ஸ்மூத்தாகவே விளையாட முடியும். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த வாட்டி வந்து OnePlus 7Tல பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் Sony IMX586 ஆன 48 MP கேமரா தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 MP டெலஃபோட்டோ லென்ஸும் அதுக்கப்புறம் ஒரு 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்க சொல்ல முடியும். அதே மாதிரி சர்க்குலர் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற கேமரா மூலியமாக நீங்கள் வந்து 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஸோ செல்ஃபி சைட் பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP f2.0 அபர்ச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே இருந்த எல்லா OnePlus 7ல இருக்க அதே கேமரா தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. பட் எடுக்கிற ஷாட்ஸில் டீசெண்டாகவும் நல்லாவே இருக்குது. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்து பேஸ் வேரியண்டான 8GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வருது. இதுக்கு அடுத்தபடியாக 8GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட் வருது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுக்கல. ஸோ இது ஒரு சின்ன டவுட்ஸ் என்ன சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணியிருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.0 சப்போர்ட் இருக்கிறனால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Android 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. ஆன் டாப் ஆஃப் கஸ்டம் UI ஆன OnePlus-ஓட UI ஆன Oxygen OS 10ல வந்து இது ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நல்ல விஷயத்தையே சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி 3800 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு இந்த ஃபோனில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வார்ப் சார்ஜ் அப்படிங்கிற 30 வாட் சார்ஜர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதை வந்து இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வார்ப் சார்ஜ் T அப்படிங்கிற ஒரு 30 வாட் சார்ஜர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் ஜென்ரேஷன் சார்ஜரோட 18% வேகமாக சார்ஜ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக 30 நிமிஷத்தில் 70% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த நல்ல பவர்ஃபுல்லான சிப் செட் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். 3800 mAh போதுமானது தான் தேவைப்படுது. கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகல இந்தியா மதிப்பில் பார்க்கும்போது சுமார் 37,000 அப்படிங்கிற விலையில் வந்து லான்ச் ஆகுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த விலைக்கு வந்து லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். பட் கன்சிடர் பண்ணையில் இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் தான் இங்கே நான் சொல்லுவேன். ஸோ OnePlus 7 வந்து OnePlus 7Tக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ OnePlus 7T வந்து ஒரு வர்த்தியான அப்கிரேடாக தான் இருக்கும். பட் ஆல்ரெடி நீங்கள் OnePlus 7 வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து போதும்னு சொல்லுவேன். ஏன்னா OnePlus 7Tல ஒரு சின்ன மேஜர் அப்கிரேட்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை விட ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ OnePlus 7Tயும் நல்ல ஃபோன் தான்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த OnePlus 70 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் பட் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பீக்கடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.